தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் 27, இறை திருவசனம் 14. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிகள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். சோதனையால் வேதனையில் சோர்ந்துடே துவண்டாடும், சோதனையால் வேதனையில் சோர்ந்துடே துவண்டாலும் அன்னையாய் அரவணைத்தே காத்திடுவேன். உன்னை அன்னையாய் அரவணைத்தே காத்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உண்மை நீதி வாழ்வினிலே எதிர்ப்புனிதம் வந்தாலும், உண்மை நீதி வாழ்வினிலே எதிர்ப்புனிதம் வந்தாலும் உறுதி தந்து உன்னையே நான் உயர்த்திடுவேன். உறுதி தந்து உன்னையே நான் உயர்த்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். ஆற்றலையும் சமாதானத்தையும் ஆசீரையும் எமக்கு அருளி இன்றைய நாள் முழுவதையும் ஒரு அருளின் நாளாக, அமைதியின் நாளாக, ஆனந்தத்தின் நாளாக, இரக்கத்தின் நாளாக, உறவின் நாளாக, எளிமையான உள்ளத்தோடு வாழுகின்ற நாளாக, ஒற்றுமையின் நாளாக எமக்கு கொடுத்து அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் நிறைவாக அள்ளித்தந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை நேசிப்பவரே, எங்களை தாங்குபவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அருளோடு ஆசியோடு வாழ எங்களுக்கு அழைப்பு விடுத்து எம் வாழ்வை ஒளிமயமாக்கிய இறைவா, உம்மை நெஞ்சார வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்பதனை சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் 34:8 கூறுவது போல, ஆண்டவரே நீர் எத்துணை இனிமையானவர், மதுரமானவர் என்பதனை சுவைக்க எமக்கு இன்றைய நாளிலே நீர் ஆசீர்வாதத்தை நிறைவாக தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளாகிய இந்த ஞாயிறு கடன் திருநாளை நாங்கள் அர்த்தமுள்ள வகையிலே செலவிட எமக்கு எல்லா விதமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். திவ்ய பலிபூசையிலும் இறைவார்த்தை வழிபாட்டிலும் நற்கருணை சந்திப்பிலும் குடும்பமாக இணைந்து நாங்கள் ஈடுபட எமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. எங்களது குடும்ப உறவுகளை நாங்கள் புதுப்பித்து கொள்ள இன்றைய நாளை எங்களுக்கு செமையான பாதையில் வழிநடத்தினீரே, நன்றி ஆண்டவரே. உமது திருவுளம் என்ன என்பதனை நாங்கள் ஆய்ந்து அறிய எமக்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. எம் பிள்ளைகள் இந்த நாட்களிலே தங்கள் முதல் பருவ தேர்வினை முடித்து
நாளைய தினம் புதிய ஆண்டிலே செல்ல இன்றைய நாள் முழுவதும் அவர்களுக்கு அருமையான ஞானத்தையும் சிந்தனையையும் அவர்கள் இன்னும் ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய மனநிலையையும் தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. இதோ எம் நாட்டை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு வீரர்கள், இராணுவ வீரர்கள், காவல் வீரர்கள் என அனைவரையும் அரசு நிலையில் இருந்து கொண்டு நாட்டிற்காக உழைக்கக்கூடிய தியாக மனதை கொடுத்து வழிநடத்தி வருகிறீரே. நன்றி ஆண்டவரே. அப்பா தந்தையே இறைவா, எத்தனையோ விதமான உடல் உள்ள நோயினால் மருத்துவமனைகளில் உம்மை நம்பி வாழ்ந்து நீர் சுகம் கொடுப்பீர், மருத்துவர்கள் கைவிடலாம், மருத்துவர்கள் எங்களால் இயலாது என்று கூறினாலும் அனைத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற வாக்கு மாறாத வல்லமையுள்ள ஆண்டவர் நீர் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கை வீண் போகாது மகளே மகனே என்ற இறை வார்த்தையை கண்முன் கொண்டு வாழ்ந்த பிள்ளைகளுக்கு நற்சுகத்தை வாழ்நாளை கூட்டி கொடுத்தீரே. நன்றி தகப்பனே. அப்பா தந்தையே, இதோ எம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் இவையோடு இணைந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது இந்த ஞாயிறு கடன் திருநாளிலே தகப்பனே உமோடு இணைந்து ஆண்டவரே இந்த அகிலத்தோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். எம் கண்ணீரையெல்லாம் கண்ணீரையெல்லாம் நான் என் தோற்பையிலே சுமந்து வைத்திருக்கிறேன் என்று கூறி எம் கண்ணீரையெல்லாம் சுமந்து வைத்து எம் கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுத்து எங்களது கண்ணீரை நீர் மகிழ்ச்சியாக மாற்றி வருகிறீரே. நன்றி அப்பா. வறண்ட நிலங்களுக்கெல்லாம் நீர் புதுவாழ்வு தந்து கொண்டிருக்கிறீரே. வான் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறீரே. எங்கள் கூக்குரலுக்கு விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறை உள்ளத்தோடு இந்த நாளின் நிறைவில் வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த இரவு நேரம் முழுவதையும் ஆசீர்வதியும். பயணம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமது இரக்கத்தை நாடி ஓடி தேடி வருகிற பிள்ளைகளுக்கு நீர் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த இரவானது எங்களுக்கு உமது அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் பாதுகாப்பையும் கொடுக்கின்ற இரவாக அமைய வேண்டும் என்றும் இடம் தாழ்பணிந்து ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிற பிள்ளைகள், ஓட்டுநர்கள், வழிநடத்துனர்கள், பல்வேறு விதமான பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் என அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நித்திரைக்கு செல்ல இருக்கிறோம். எங்களை சுற்றுமது காவல் தூதர்கள் உலா வருவார்களாக. எந்த விதமான தீய விஷ பூச்சிகளோ தீய சொப்பனங்களோ எங்களை தாக்காத வண்ணம் உமது அக்கினி ஜுவாலைக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க நீர் எங்களுக்கு கருணை கூர்ந்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.